ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற கூடிய நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் தந்தையின் அன்பை கிறிஸ்து இயேசுவின் வழியாக நம் வாழ்வில் அவர் காட்டும் அன்பை எடுத்து கூறுகின்றது. இன்றைய முதல் வாசகம் அவரது அன்பின் வெளிப்பாடான அவரது தொடர்வுடன் இருப்பை நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே இன்றைய நாள் திருப்பலியின் தந்தையின் அன்பை ஆழமாக உணர முயல்வோம். அவரது அன்புக்காக நன்றி கூறி நன்றியின் திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவில் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கும் மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீ. இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள்.
எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்கு குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்து மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படித்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பதில் மொழி: மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து
புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பாஸ்கா பெருமகிழ்வில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, எதிர்நோக்கின் திருப்பயணிகளே, இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தை நான் வாசித்த பொழுது சற்றே ஆழமாக அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்த பொழுது, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வலையொளியில் அதிகம் பகிரப்பட்ட, அதிகம் பார்வையிடப்பட்ட ஒரு காணொளி ஒன்று எனக்கு நினைவிற்கு வந்தது. அந்த குறும்படத்தை இயக்கிய இயக்குனர் இவ்வாறாக அந்த காணொளியை காட்சிப்படுத்தியிருப்பார். ஒரு பெரிய மரம் ஒன்று சாலையிலே விழுந்து கிடக்கும். அதனால் சாலையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அந்த மரத்தை நகர்த்துவதற்கு, தள்ளி நகர்த்துவதற்கு யாரும் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஒவ்வொருவரும் யாராவது வருவார்கள், ஏதாவது செய்வார்கள் என்ற மனநிலையோடு தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். உதாரணமாக, ஒரு காவல்துறை நண்பர் தன்னுடைய வாகனத்திலே அமர்ந்து தூங்கி கொண்டிருப்பார். ஒரு அரசியல்வாதி அந்த மரத்தை நகர்த்தி அந்த சாலை நெரிசலை சரி செய்வதற்கு பதிலாக தன்னுடைய வாகனத்தில் இறங்கி நடந்தே அந்த மரத்தை கடந்து செல்லலாம் என்று முயற்சி செய்வார். அப்பொழுது வானத்திலிருந்து மழை பொழிய தொடங்கும். புயல் காற்றென அங்கு ஒரு சிறுவன் விரைந்து வந்து தன்னுடைய பச்சிளங்கரங்களால் அத்துணை பெரிய மரத்தை, அத்துணை பழுவான அந்த மரத்தை நகர்த்த முயற்சி செய்வான். இதை கண்ட அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரும் அவனோடு இணைந்து அந்த மரத்தை நகர்த்த முயற்சி செய்வார்கள். இறுதியாக அந்த கூட்டத்தில் இருந்த மக்களே அந்த மரத்தை நகர்த்தி அந்த சாலையை சரி செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த காணொளியை பார்க்கும் பொழுது யோவான் நற்செய்தியிலே இயேசு அப்பங்களை பழுகச் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் நமக்கு நினைவிற்கு வரலாம். காரணம், அங்கும் அந்த சிறுவனின் அந்த முதல் முயற்சியினால்தான் தன்னிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 கோதுமைகளையும் மக்களின் பசியாற்ற சீடர்களிடம் கொடுக்க முன்வந்த அந்த சிறுவனின் முயற்சியினால்தான் அந்த வல்ல செயலே நிகழ்ந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். இந்த சிறுவனின் மனநிலையை யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிறுவனின் மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நமக்கெல்லாம் அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை 2 பகுதிகளாக பிரித்து நம்மால் பொருள் கொள்ள முடியும். முதலாவது பகுதியானது இயேசுவின் அன்றைய சீடர்களுக்கு உரிய பகுதியாக இருக்கின்றது. யூதம் தழுவிய இயேசுவின் அன்றைய சீடர்களுள் ஒருவரான பிலிப்பிற்கும் இயேசுவுக்குமான உரையாடல் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பு இயேசு யார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளாதவராக இயேசுவிடம் சென்று தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு, என்னை காண்பது தந்தையை காண்பது என்று சொல்லுவதன் வழியாகவும், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்பதன் வழியாகவும், தந்தை கடவுளும் இயேசுவும் ஒரே அன்புறவும், ஒரே ஞானமும், ஒரே வல்லமையும், ஒரே திருவுளமும், ஒரே கடவுள் தன்மையும் கொண்டவர்கள் என்ற மறையுண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதி யூதம் தழுவிய அன்றைய சீடர்களுக்கு இயேசு யார் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைகின்றது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் 2வது பகுதி இயேசுவின் இன்றைய சீடர்களுக்கு உரிய போதனையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு இன்று நம் அனைவரையும் பார்த்து அதே வார்த்தைகளை கூறுவதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் நான் செய்யும் செயல்களை செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்ற போதனையை வழங்குகின்றார். இந்த இறை வார்த்தையின் ஒவ்வொரு வார்த்தையும்
சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசுவிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் யார்? நான் ஒரு காணொளியை தொடக்கத்தில் விவரித்தேன். அந்த சிறுவன் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவரா இல்லையா என்பதை அந்த இயக்குனர் காட்டவில்லை. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திரு அவை ஏடு குறிப்பிடுவது போன்று நேர்மையான உள்ளத்தோடு கடவுளை தேடி மனச்சான்றில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அருளின் துணை கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அந்த சிறுவனும் நிலைவாழ்வுக்கு உரியவனாகவே நான் பார்க்கின்றேன். பிரியமானவர்களே, அந்த சிறுவனை போன்று இயேசுவை அறியாதவர்களாக இருப்பவர்களும் சரி, இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் சரி நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். வார்த்தையினால் இயேசுவை அறிக்கையிடுவதனால் மட்டும் நாம் நம்பிக்கையாளர்கள் என்று முழுமையான பொருளில் எடுத்துக்கொள்ள முடியாது. யாரெல்லாம் இயேசுவை போன்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற உயிரையும் கொடுக்க முன்வருகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் இயேசுவின் நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கையாளர்கள், இயேசு சொல்கிறார், நான் இயேசு செய்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும். ஏன், இயேசு செய்தவற்றை விட பெரியவற்றையும் செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறார். இயேசு செய்தவை என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் அவர் செய்த வல்ல செயல்கள்தான். ஆனால் ஆழமான பொருளிலே இயேசு செய்த எல்லா செயல்களும் வல்ல செயல்கள் என்பதை கடந்து அவர் செய்த நல்ல செயல்கள். எனவேதான் திருத்தூதர் பணிகள் இயல் 10 இறைவார்த்தையின் 38 நாம் பார்க்கிறோம், அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். பிரியமானவர்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற என் உயிரையே கொடுப்பேன் என்ற இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாமும் இயேசுவை போன்று நன்மைகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் நன்மை செய்வது அத்துணை எளிதான காரியமல்ல. எனவேதான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடம் எழும்பொழுதெல்லாம் என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் பதவி இல்லை, என்னிடம் செல்வாக்கு இல்லை என்று கூறி நன்மைகளை செய்ய முன்வர தயங்குகிறோம். அத்தகைய சூழலில் நமக்கு நம்பிக்கை தருவதாக இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் அமைகிறது. இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார். பிரியமானவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நான் இந்த உலகில் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் எழுந்தால் போதும். உங்களிடம் பணம் இருக்க தேவையில்லை, உங்களிடம் பதவி இருக்க தேவையில்லை, கல்வி இருக்க தேவையில்லை. இவை எதுவும் இல்லாத சூழலிலும் கூட உங்களால் இயேசு செய்த நன்மைகளை விட பெரிய பெரிய நன்மைகளை செய்ய முடியும். ஒரே காரணம், நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதனால். எனவே எப்பொழுதெல்லாம் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போன்று மகன் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்துபவர்களாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் மீதான நம்பிக்கையை மிகுதிப்படுத்துவோம். நம்பிக்கை கொண்டவர்களாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்வோம். அதன் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்துவோம். அதுவே நமக்கான தந்தையின் திருவுளம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நற்கருணை பலியிலே பங்கேற்போம். கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை நம் ஆண்டவரின் பாதத்திலே எடுத்து வைப்போம். திரு அவையின் திருப்பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் பாஸ்கா மகிழ்ச்சியில் முழுமையாக வாழ இயேசுவின் கட்டளைகளை பின்பற்றி நம்பிக்கையுடன் உலகிற்கு சாட்சியாக விளங்கிட தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் வாழக்கூடிய உலகில் நீதியும் அமைதியும் நிலவ உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம்.
பல்வேறு நாடுகளில் போர் சூழல் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உரையாடலை முன்னிறுத்தி அமைதிக்கான வழியை நாட அவர்களை தூண்டி எழுப்புமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இல்லத்திரு அவைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவின் வாக்குறுதியான தூய ஆவியாரால் குடும்பத்தில் உள்ளவர்கள் நிரப்பப்பட்டு தந்தையின் அன்பை அவர்கள் பிறருக்கு வழங்கிட தேவையான அருளை குடும்பங்களில் வழங்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் வாழும் சமூகத்தில் துன்பப்படுபவர்கள், நோயாளிகள், தனிமையில் வாழ்பவர்களுக்காக மன்றாடுவோம். நோயற்றவர்களை தேடி வந்த நல்ல மருத்துவர் இயேசுவின் தொடுதலை அவர்கள் தங்கள் வாழ்வில் உணர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய முயற்சியினாலல்ல, உமது இரக்கத்தினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தகுதியை கணக்கில் கொண்டு அல்ல, உமது இரக்கத்தினாலே எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர். அதே நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களுக்கெல்லாம் நீர் செவிசாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.